நாங்கள் நினச்சோம் நிறையா தண்ணி இருக்கும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலாம்லாம் வந்து ஆனால் சீசனில் தான் அப்படி இருக்குமா. அதோடு நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப லேட் 5 o'clock இருக்கும் நாங்கள் போனது. அதனால எங்களுக்கு பயமாக இருக்குது, நிறையா அனிமல்ஸ் வருமோன்ற பயத்தில் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் நின்னோம், வீடியோ எடுத்தோம். நாங்கள் இருக்கிறது அந்த மலையிலேருந்து அவ்வளோ என்ன சொல்ல அவ்வளோ கீழே இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி அவ்வளோ ப்யூராக வருது பார்க்குறது. அந்த பாறையும் அந்த இடத்தையும் பார்க்கும் பொழுது எனக்குலாம் மனசே இல்லை அங்கேருந்து வர்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா. ஆனால் டைம் அதிகமானோன்னே நாங்கள் போகிற வழியில் அங்கெல்லாம் இருக்கிறவங்க வேறு மாதிரி பார்த்தாங்க, என்னடா இத்தனை நேரத்துக்கு போகிறாங்களேன்னு. இங்கே பாருங்கள், அதுதான் அந்த குரங்கணி மலை. இதில் நான் டாப் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் போய் அனுபவிச்சா தான் அந்த ஃபீல் தெரியும். எனக்கு எப்படி சொல்கிறது, சுற்றி நகர மனசில்லாமல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எங்களால் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் அங்கே வேலை பார்த்தவங்களாம் கிளம்பிட்டாங்க. பாருங்க, இதுதான் குரங்கணி மலை. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் குரங்கணி மலை. அவ்வளோ என்ன சொல்லணும், பார்த்துட்டே இருக்கலாம். எங்களுக்கு மேலே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இருங்க, இப்போ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு ஒத்தையடி பாதை வரும் பாருங்கள். பாருங்கள், அந்த ஒத்தையடி பாதையில் நம்ம வந்து பாருங்கள், இந்த ஒத்தையடி பாதை வழியாக மேலே போகணுமா. போனால் இங்கேருந்து அது ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். நம்ம மேலே போனால் தான் அங்கே ஒரு டாப் வியூ இருக்குமா. அங்கே இப்படிலாம் குளிக்கிற மாதிரிலாம் இடம் இருக்கா, குளிச்சுட்டு வரலான்னு சொன்னாங்க. ஆனால் டைம் ஆச்சு, அலவுட் கிடையாது உங்களுக்கு இத்தனை மணிக்கு மேலே இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு நம்ம ஒரு வீடியோனாலும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையும் அந்த மலையும் சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரி, கிளம்பிட்டோம். கிளம்பில வர வழி பாருங்கள், வழியெல்லாம் அந்த பஞ்சு மரம் அவ்வளோ இருக்குது. இங்கேருந்து தான் பஞ்சு அப்படி ஃப்ரீயாக எல்லாம் பறிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அவ்வளோ பஞ்சு மரம். இது பக்கத்தில் உள்ள அந்த மலையெல்லாம் அவ்வளோ நம்மள்கிட்ட தொடுற அளவில் இருக்குது அந்த மலை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பக்கம் உள்ளது தான். நாங்கள் அந்த வனத்து நேரம் போஸ்ட் பாருங்கள். நம்ம இங்கே தான் ட்ரெக்கிங் போவாங்க இருக்குது, அங்கே போட்டிருக்கு நம்பரோட. நீங்கள் போகலாம், ட்ரெக்கிங் போனீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், அங்கே நம்பர் போட்டிருக்காங்க. நாங்களும் போகலான்னு இருக்கோம். ஒரு நாள் வந்துட்டு மேலே போயிட்டு நல்லா நம்ம பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், இது நாங்கள் இறங்கி வர இடத்துக்கிட்டே இருக்க வீடு. அவங்களாம் புண்ணியம் பண்ணவங்க போலங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. அவங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ அப்புறம் ஆச்சரியமாக வரோம். நாங்கள் திரும்பிட்டோம் வரோம். ஆனால் அங்கே உள்ளவங்க பாருங்கள், கேஷுவலாக இருக்காங்க. அங்கே உள்ள பாருங்கள், ஹேர்பின் பெண்ணெல்லாம் பாருங்கள், எத்தனை பெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ஏன்னா அவங்க சொன்னாங்க ரோட்டில் இதுக்கெல்லாம் ரோட்லலாம் நிறையா வரும். ஆனால் இங்கே அதை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் கீழே கடந்து போயிட்டே இருக்கேன். நானும் ஆசையாக வந்தேன், வழியில் எங்கடா இருக்கும் பார்க்கலாம், எதாவது வயல் அடிமாச்சுன்னா அப்படின்னு. ஒன்றுமே பார்க்கலன்னா வர வழியில் சரி வேகமாக கடற்கரை மணி ஆச்சு, ரொம்ப 6 o'clock மேலே ஆச்சு. சரி, நம்ம கிளம்புவோம், இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையாக நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். இங்கேருந்து கோடியிலேருந்து அந்த 13 கிலோமீட்டர் மலைக்குள்ளே தாங்க நம்ம போகிறோம். 2 பக்கம் நல்ல பச்சை பசேர்ந்து அவ்வளோ பசுமையாக இருக்குது வழியில். அந்த வழி ஃபுல்லாக நம்ம போயிட்டு இருக்கோம். 13 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தாங்க. 2 சைடும் மலை இருக்குது. இந்த சைடு வந்து ஒரே மரம், மாமரம் தென்னை மரம் இருக்கும் மரம். 2 சைடும் அவ்வளோதான். ஆனால் அங்கங்கே வீடு, அங்கங்கே தள்ளி வீடு. அதோட இந்த பஞ்சு மரம் இருக்குங்களா, இலவம் பஞ்சு மரம், அது பாருங்கள் எவ்வளோ இலவம் பஞ்சு மரம் பாருங்கள். எல்லாம் இலவம் பஞ்சு தான். நிறைய இது அவங்களோட பிஸ்னஸ் போல் அங்கே உள்ளவங்களுக்கு. இதுதான் அவ்வளோ மரத்துலேயும் பறிக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு ஜீப் வச்சுட்டு அதில் மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வராங்க அந்த இலவம் பஞ்சு எல்லாம். என்ன சொல்லுவோம், அங்கேருந்து வந்து வர வழியிலலாம் எங்களுக்கு மனசு இல்லை. ஃபுல்லாக அந்த ஹில்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான். ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து தள்ளிகிட்டே வந்தோம். வேறு என்ன பண்ணுறது, வர மனசு இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்தோம். வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. அங்கேருந்து எடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மலை தான். போகிறவங்க ஒரு நாள் வேணும்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் காலையில் வந்தவங்க இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அங்கே வந்துட்டு அங்கே ஒரு கடைங்கள்லாம் இருந்தது. அங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா கிட்டக்கு ஒரு மலை, அதாவது மலை மேலே தான் ஏறி நிற்கிறோம். நாங்கள் மலை மேலே ஏறி நின்று அங்கேருந்து அந்த டாப் வியூலாம் அப்படியே வீடியோ போட்டோம், கவர் பண்ணிவிட்டு
வீடுங்க அங்கங்கே இருக்குது, தூரமாக வீடுங்க இருக்குது. அவங்கவுங்க வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படி இருக்கிறாங்க. நம்மளை வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லோரும், என்னடா அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இது இந்த மரம் இருக்கிறது, இந்த மலை இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கேஷுவல். நமக்கு நம்ம எல்லாம் புதுசாக இருக்குது. இங்கேருந்து தேனியிலேருந்து போடிக்கு வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் அந்த குரங்கணிக்கு. அதில் வந்து 13 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டருக்கு மேலே அந்த மலையை ஒட்டி தான் நம்ம போகிறோம். ஃபுல்லாகவே மேலே ஏறுது, அப்படி அங்கே தெரியவே இல்லை போகிறது. அந்த போகிற வழி எல்லாம் அவ்வளோ பார்த்துக்கிட்டு போகலாம். அதான் சொல்கிறேன், நாம் வந்து நாங்கள் பிளானோடு போகலை, பிளான் பண்ணி போயிருந்தால் காலையிலே போயிட்டு அங்கே தான் வீடுங்க நிறையா இருக்குது. அங்கே நல்லா எடுத்துகிட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு பொறுமையாக வந்திருக்கலாம். பட் நாங்கள் அந்த மாதிரி போகலாம், சும்மா போகலாம், பக்கம்தான் இருக்கும்னு நினச்சோம். நாங்கள்